ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டான டிஃபன் குருமா தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா வகையான டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடவுள்ந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரெஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கல்பாசி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா லைட்டாக பொரிச்சுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் குருமா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி 2த்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 2மே நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் குருமாக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். தக்காளி இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் விற்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா கரிகிராமல் பார்த்துக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அதே நேரத்தில் மசாலா கரிகிராமலையும் இருக்கணும். அதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி இப்போ லைட்டாக வத்திருச்சு. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குருமாவை நல்லா கொதிக்க விடலாம். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் குருமாவுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஓகே, நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை மாவு தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. உங்ககிட்ட கடலை மாவு இருந்தால் நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பொட்டுக்கடலை மாவு தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குருமா லைட்டாக மட்டும் கொதிக்கட்டும். இந்த குருமாவை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குருமா லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம்.
இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃபன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குருமாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குருமா எல்லா விதமான டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.